ஹாய்ப்பா, வெல்கம். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். 2023 அண்ட் 24ல் கேட்ட ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 5 இயர் பிளான் பார்த்துருக்கோம், நித்தி ஆயோக் பார்த்துருக்கோம். ஸோ அது கொடுத்த ஜிஎஸ்டி பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். மேபி இந்த குரூப் 2ல் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த இன்னொரு முக்கியமான டாபிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினாக இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமிங்கக்கூடிய டாப்பிக்கில் நமக்கு வரும். ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு அல்லது வள பகிர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டாப்பிக்கில் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் இதில் வந்து கொஷின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இது வந்து இந்த குரூப் 1ல் கேட்ட கேள்வி. In accordance with the recommendation of 15th Finance Commission, state will be allowed to fiscal deficit of 4% of GSDP, of which 0.5% will be tied to reform the following sector. அதாவது வந்து ஒரு 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின்படி மாநில அரசுகள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்த மாநில உற்பத்தியில் 4% நிதி பற்றாக்குறை வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதில் அவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்குன்னா 0.5% எந்த துறையில் ஈடுபடுத்தியிருக்கணும் அல்லது செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பவர் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எரிசக்தி துறைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆற்றல் துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஆற்றல் துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டரால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஜனவரி மந்தில் ஒரு கரண்ட் அஃபேராக வந்தது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ வந்து எனர்ஜி செக்டரில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கக்கூடிய காரணத்துக்காக தமிழ்நாடு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய காற்றாலை மின்சாரம் இருக்குல்லையே, அந்த விண்டு டர்பைன்ஸை வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால். தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின்படி. அடுத்து 15வது நிதிக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எஸ்டாப்ளிஷ் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2017 உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. 15th ஃபைனான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 2017 உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய தலைவராக யார் இருப்பா அப்படின்னா NK சிங் அவர்கள் இருப்பார். 2020 25 தான் அதனுடைய திட்ட காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. யார் வந்து எத்தனாவது ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சி ரங்கராஜன் அவர்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து NK சிங், நந்தகிஷோர் சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து டாக்டர் YV ரெட்டி. ஸோ அதுக்கடுத்து டாக்டர் விஜய் எல் கேல்கர் அவர்கள். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் சி ரங்கராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா 14th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருப்பார். 12th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருப்பார். தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இப்படி நோட் பண்ணுங்கள். எப்போவுமே மேட்ச் பண்ணும்போது இந்த சைடு நம்பர் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து இந்த ABCD இருக்கு இல்லையா, அங்கே மேட்ச் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக வரும். ஓகேவா. NK சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15வது நிதிக்குழு 3. YV ரெட்டி, அதுக்கடுத்து டாக்டர் விஜய் எல் கேல்கர். YV ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் 14வது நிதிக்குழுவனுடைய தலைவர். ஸோ அது வந்து 2. ஓகே, 2. ஸோ அதுக்கடுத்து டாக்டர் விஜய் எல் கேல்கரை பொறுத்த வரைக்கும் 13வது நிதிக்குழு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1. ஓகே, 4321. சரிங்களா, 4321. ஓகே, ஸோ அதில் பார்த்தங்களா தெரியும். 14th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 2013 அமைக்கிறாங்க. YV ரெட்டி அவர்கள் தலைமையில் அமைக்கப்படுது. 13th ஃபைனான்ஸ் கமிஷன் 2007 அமைக்கிறாங்க. டாக்டர் விஜய் எல் கேல்கர் தலைமையில் அமைக்கப்படுது. 12th ஃபைனான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 2002 அமைக்கிறாங்க. சி ரங்கராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அடுத்து 14வது நிதிக்குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன் எப்போ நடைமுறைக்கு வருது? சரிங்களா, எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது? சரிங்களா, அப்போது ஒரு 14th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பீரியட் என்னங்க, 2015 to 2020 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா, 2015 to 2020 தான் இவங்களுடைய ஆப்ரேஷனல் பீரியட். ஸோ தெரிஞ்சுக்கணும்.
இதனுடைய தலைவர் யாருங்க? இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, YV ரெட்டி அவர்கள் 14th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு. ஸோ அதுக்கடுத்து க்ரனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர்களை கொடுத்துருக்காங்க, நிதி ஆணையத்தினுடைய தலைவர்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் YB சௌஹான், K சந்தானம், KC பன், மகாவீர் தியாகி. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து K சந்தானம் அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, 4th ஃபினான்ஸ் கமிஷன். KC பந்த் அவர்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது, 10th ஃபினான்ஸ் கமிஷன். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 4th ஃபினான்ஸ் கமிஷன் K சந்தானம் அவர்கள், அதுவே 10th இருக்கக்கூடிய KC பந்த் அவர்கள் தலைமையிலான ஃபைனான்ஸ் கமிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஏன்னு நான் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த ஃபைனான்ஸ் கமிஷன்லேயே சிலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபைனான்ஸ் கமிஷன்லேயே சிலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முதலாவது ஃபைனான்ஸ் கமிஷன் KC நியோகி அவர்கள், அதுக்கடுத்து ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய K சந்தானம் அவர்கள். ஓகேவா? சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன்னா, ரெண்டாவது K சந்தானம் அவர்கள், மூணாவது மூணாவது தேவையில்லை. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th PV ராஜ்மன்னார் அவர்கள். ஸோ அதுக்கடுத்து கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 10th, ஓகேவா, KC பந்த் அவர்கள். மீதி இருக்க 12, 13, 14, 15. ஸோ இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு இதில் வரக்கூடிய தலைவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. KC நியோகி, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ 2வது நாள் கேட்ட வீடியோவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, KC நியோகி யார் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது நிதி ஆணையத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, பிளானிங் கமிஷனோட தொடர்புடையது. K சந்தானம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊழல் தடுப்பு, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பரிந்துரை செஞ்சதில் ரொம்ப முக்கியமான ஒரு குழு இவர் தான். CVC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இவர் தலைமையில் தான் அமைக்கப்படும். PV ராஜ்மன்னார் மத்திய மாநில உறவுகளை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவினுடைய தலைவராக இருப்பார். ரொம்ப முக்கியம். KC பந்த் அவர்கள் 1991 LPG கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 92 இந்த குழு அமைக்கப்படும். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த குழுவை பற்றி பேசியிருப்பாங்க அந்த காலகட்டங்களில். 12வது, 13, 14, 15 இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. மகாவீர் தியாகி வந்து 5th. ஸோ அதுக்கடுத்து YB சவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா K சந்தானம் அவர்கள் வந்து 2nd இது. ஸோ அதுவே KC பந்த் வந்து 10th தலைவர். ஸோ அதுக்கடுத்து மகாவீர் தியாகி வந்து 5th. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா YB சௌஹான் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 8th ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ ஆர்டர் வந்து 2, 4, 1, 3, 2, 4, 1, 3 ஆப்ஷன் B. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி சின்ன ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதிலேருந்து பெரும்பாலான கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ அதுக்கடுத்து, which of the following statement are correct about finance commission? சரிங்களா? கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் நிதி குழுவிற்குறித்த சரியானவை அல்லது சரியான கூற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நான் ஜுடிஷியல் பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. குவாசி ஜுடிஷியல் பாடி, பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. கம்ப்ளீட் ஜுடிஷியல் பாடி, முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நன் ஆஃப் தி அபோவ், மேற்கொண்ட எதுவும் இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, பகுதியளவு சட்டப்பூர்வ அமைப்பு. அது கூட இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆமாம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஆர்டிக்கல் 280 இதை பற்றி குறிப்பிட்டது காரணமாக இதை வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு கொடுத்துரும். ஸோ அதுக்கடுத்து இதை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்காலிக அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்காலிக அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் புது புது ஃபைனான்ஸ் கமிஷன் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் அதை மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அதன் காரணமாகவே இதை சொல்லுவாங்க. இதை வந்து குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய பரிந்துரைகளை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் கேள்வி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய பரிந்துரைகள்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. 15th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், NK சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நந்தகிஷோர் சிங் அவர்கள். சரிங்களா? மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், KC நியோகி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ அதுவே KC பந்த் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஃபைனான்ஸ் கமிஷன். YV ரெட்டி அவர்கள் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து ஓகே. ஸோ இதை பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் இன் இந்தியா.
இந்தியாவில் உள்ள நிதி ஆணையத்தின் பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீடிங் ஆஃப் டேக்ஸ் டு பி ஷேர்டு பிட்வீன் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் அண்ட் தி அலோகேஷன் ஆஃப் ஷேர் ஆஃப் சச் ப்ரொசீடிங் அமாங் த ஸ்டேட்ஸ். இன்னைக்கு ஒரு மத்திய அரசால் வசூலிக்கப்படக்கூடிய வரிகளை எப்படி மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கணும், அந்த வரி பகிர்வை முடிவு செய்கிறது இவங்க தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த பிரின்சிபல் விச் ஷுட் கவர்ன் த பேமெண்ட் பை தி யூனியன் ஆஃப் கிராண்ட் இன் எய்ட் டு த ரெவன்யூ ஆஃப் தி ஸ்டேட். ஓகேவா, இங்கே மாநில அரசுகளினுடைய வருவாய்க்கு கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மானியங்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுகள் எப்படி செலுத்தணும், சரிங்களா, எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான், சரிங்களா. இவங்களுடைய ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 280ல் கிளாஸ் 3 வந்து இதை பற்றி குறிப்பிடும். ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையான நிதி உறவுகளை முடிவு செய்கிறது தான். அதுக்கடுத்து கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய மானியங்கள் எவ்வாறு வழங்கப்படணும், யாருக்கெல்லாம் மானியம் வழங்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை முடிவு செய்கிறதும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்கூல் புக்கில் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விரைவு நீதிமன்றங்கள், ஓகேவா, டேஸின் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகின்றன. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஹேஸ் பின் செட்டப் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 11th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் மூலம் தான் ஸோ இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11th அப்படின்னு பார்க்கும்போது குஸ்ரு தலைமையிலான குழுவினுடைய பரிந்துரையில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஏஎம் குஸ்ரு அவர்கள். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இது கூட நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 16th ஃபைனான்ஸ் கமிஷன் 2023 டிசம்பரில் அமைச்சாங்க. அதுக்கடுத்து யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில். எந்த காலகட்டத்தில் இதனுடைய பரிந்துரை செயல்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2025லேருந்து 30 வரைக்கும், சரிங்களா, 2030 வரைக்கும், 2025லேருந்து 2030 வரைக்கும் செயல்படுத்தும் காலம், ஆப்ரேஷனல் பீரியட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் யார் இந்த அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. பார்ப்போம் எத்தனை பேருக்கு இவர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரவிந்த் பனகாரியா யார், அவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 இடத்துல இவர் வருவார், எங்கெங்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இது தமிழ்நாடு எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் வின்டர் பையனை சரி பண்ணிகிட்டு இருக்கோம், அது தெரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாமே எந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட யார் தலைவர், எப்போ அமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரைட். எல்லா டவுட் இருக்கும் பட்சத்தில் அல்லது வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்யூ.